Uh, Good morning, friends. I am Meenakshi Sundaravelu, Assistant Professor in the Department of EEE, Ramco Institute of Technology. நேற்று ஃபுல்லாக நீங்கள் ஃபன் வித் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. Today we are going to see simple circuit simulation in virtual labs. அதாவது எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸை நம்ம விர்ச்சுவல் லேப் யூஸ் பண்ணி சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. விர்ச்சுவல் லேப்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். விர்ச்சுவல் லேப்ஸுங்கிறது நம்ம சாதாரணமாக ஸ்கூல்ஸ் காலேஜஸில் லெபார்ட்ரிஸில் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்ம இங்கே டைரெக்டாக கம்ப்யூட்டரில் சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். விர்ச்சுவலாக we are going to see நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்படியே இங்கே பார்த்து செய்ய போகிறோம். ஸோ இந்த விர்ச்சுவல் லேப் டெவலப் பண்ணியிருக்கிறது செவரல் ஐஐடிஸ் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் எம்ஹெச்ஆர்டி, நம்ம கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோடது, அண்டர் த நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த விர்ச்சுவல் லேப்ஸ், இந்த விர்ச்சுவல் லேப் சைட்டுக்கு நம்ம நேரடியாகவே போய் பார்த்துடலாம். இப்போ ஸோ நீங்கள் கூகுளில் போய் விர்ச்சுவல் லேப் டைப் பண்ணால் போதும், அந்த விர்ச்சுவல் லேப் வந்துடும். ஸோ இதுதான் விர்ச்சுவல் லேபோட ஹோம் பேஜ், அதோட லிங்க் இது. ஸோ விர்ச்சுவல் லேப் சைட் இது, விர்ச்சுவல் லேப்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராட் ஏரியாஸ் ஆஃப் விர்ச்சுவல் லேப்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், இந்த ஒவ்வொரு டிவிஷன்லையும் ஒவ்வொரு லேப்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு லேப்ஸ்லையும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு தேவையோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் போய் நம்ம சிமுலேட் பண்ணி அதை செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸில் நிறைய ஐஐடிஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட் சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த இன்ஸ்டியூட்டில் உள்ளது அப்படின்னா அமிர்தா விஸ்வ வித்யாபீடம், தட் இஸ் அமிர்தா யூனிவர்சிட்டி கொச்சின்ல உள்ளது. அவங்களோட விர்ச்சுவல் லேப் சைட்ல போய் நம்ம பார்க்க போகிறோம். எதனால் அப்படின்னா அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம காலேஜை அவங்க ஆக்டிவ் நோடல் சென்டர் அப்படிங்கிற அங்கீகரித்து அவங்க நமக்கு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா நம்ம காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் ஒரு லேபுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பாக நாங்கள் விர்ச்சுவல் லேபில் பண்ணியிருக்கோம், பசங்களை செய்ய வச்சுருக்கோம். அதனால ஆக்டிவ் நோடல் சென்டருங்கிற அவார்டு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம அவங்க சைட்லேயே போய் என்னென்ன லேப்ஸ்லாம் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் அவங்களுடைய விர்ச்சுவல் லேப்ஸில் இந்த விர்ச்சுவல் லேப்ஸ் எல்லாமே இருக்குது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் விர்ச்சுவல் லேப், சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் விர்ச்சுவல் லேப், எக்காலஜி விர்ச்சுவல் லேப், விர்ச்சுவல் பயோஃபிசிக்ஸ் லேப், இந்த மாதிரி நிறைய லேப்ஸ் இருக்குது. இதில் நமக்குள்ள சர்க்யூட்ஸ் லேப் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, விர்ச்சுவல் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் லேப். ஸோ இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் லேபில் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். பேரலல் ஆர்சி சர்க்யூட்ஸ், பேரலல் எல்சி சர்க்யூட்ஸ், தெவெனின்ஸ் தியரம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்று கிளாஸில் நீங்கள் கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் பார்த்தீங்க. ரெண்டு கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் இருக்குது. ஒன்று கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, இன்னொன்று கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஸோ இங்கே நம்ம இந்த கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்திருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே ஃபர்ஸ்ட் தியரி இருக்கும், ப்ரொசீஜர் இருக்கும், எப்படி நம்ம சிமுலேட் பண்ண வேண்டியது அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கும். நெக்ஸ்ட் அதை நம்ம சிமுலேட்டரில் போய் சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தியரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா இருக்குது. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிற டாட் தான் ஒரு நோடு இல்லைன்னா ஜங்ஷன். இந்த ஜங்ஷனில் என்னென்ன கரண்ட்ஸ் இன்கமிங்கில் உள்ள வருதோ தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட்ஸ் லீவிங் த நோடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கூடிய கரண்ட் என்னெல்லாம் I1, I2, I3, தட் இஸ் ஈக்குவல் டு I4. ஸோ இது எல்லாமே சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் கரண்ட்ஸ் மீட்டிங் அட் அ பாயிண்ட் ஆர் ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. அந்த வகையிலையும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அடுத்தது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இதெல்லாம் நேற்று நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் லூப் ஆர் சர்க்யூட் இருக்கு. இந்த சர்க்யூட்ல இருக்கிற அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் த வோல்டேஜஸ் இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் வோல்டேஜ் ரைஸ் என்ன, சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ் தனியாக வச்சுக்கோங்க. தட் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப்ஸ். இந்த 45 வோல்ட்ங்கிறது சம் வோல்டேஜ் ரைஸ், தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா தட் வில் பி ஈக்குவல் டு 45 வரணும். அதுதான் இந்த லா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு லாவையும் நம்ம ஜஸ்ட் சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சிமுலேட்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சிமுலேட்டர் நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் இந்த விர்ச்சுவல் லேப்ல. அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் அக்கௌண்ட். நீங்களே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம்.
உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்கள் நேம், ஏஜ் குரூப், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஐடி கிரியேட் ஆகிடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் சிமுலேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இருக்குது, அதனால நான் லாகின் பண்ணிக்கிறேன். என்னோட கிரெடென்ஷியல்ஸ், லாகின் கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நான் உள்ள லாகின் பண்ணுறேன். ஸோ இதில் ஃப்ளாஷ் பிளேயர் எனேபிள் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் கேட்கும், நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிமுலேட்டர் ஓப்பன் ஆகிடும். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லாஸ். ஓகே, முதல்ல கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் பார்க்குறதுக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பேட்டரி, வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், வயர், இது நான் கான்டாக்ட் அம்மீட்டர், இது ரெசிஸ்டர், இது பல்பு, இது ஸ்விட்ச். இப்போ ஒரு ஸ்விட்சை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு கனெக்ஷன், ஒரு சர்க்யூட் கனெக்ஷன் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஒரு ஸ்விட்சு, ஒரு பல்பு, ஜஸ்ட் அந்தந்த காம்போனண்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்புறம் பேட்டரி, இது ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் மாறி வரும். இந்த மூணையும் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். யூஸிங் இந்த வயர்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த வயர்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட், எல்லா காம்போனண்ட்டோட ரெண்டு எண்ட்லேயுமே உங்களுக்கு ரெட் கலர் டாட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது அது பிளாக் கலராக மாறிடும். அப்போ தான் கனெக்ஷன் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ரெட் கலர் டாட்டை நான் இங்கே என்ன பண்ணுறேன், பிளாக் கலர் ஆகிடுச்சு, இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் வயர் கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க, இங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இது கனெக்ட் ஆகலை. கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்தது கீழே உள்ள கனெக்ஷன் மட்டும் கொடுக்கணும். இப்போ இந்த வயரை யூஸ் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் லைன் வர்றதுக்காக நான் இப்படி நேராக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு வயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கரெக்டாக ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ நம்ம வந்து இது செலக்ட் வியூன்னு இருக்குது. இதில் ரெண்டு மோட் இருக்குது. ஒன்று லைஃப் லைக், இன்னொன்று ஸ்கீமெட்டிக். லைஃப் லைக்குங்கிறது இந்த காம்பவுண்ட் அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸ்கீமெட்டிக்ங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க, சிம்பிள்ஸில் டிஸ்பிளே ஆகி வரும். இந்த மாதிரி சிம்பாலிக்காக வரும், அது ஸ்கீமெட்டிக். இந்த லைஃப் லைக்லேயே இருக்கட்டும். ஷோ வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் உண்டான வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் 9 வோல்ட் இருக்குது, இதில் 10 வோல்ட் பல்பு நம்ம யூஸ் டிஃபால்ட்டாக அதில் 10 வோல்ட் இருக்குது, இதுலேயும் டிஃபால்ட்டாக 9 வோல்ட் இருக்குது. ஸோ அந்த 10 வோல்ட் பல்புக்கு நம்ம அந்த பேட்டரியோட வேல்யூ 10 வோல்ட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பேட்டரியை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய பாக்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி 10 வோல்ட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அப்புறமேட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இங்கே லைட் வந்து க்ளோ ஆகலை, ஸ்விட்ச் வந்து ஓப்பனில் இருக்குது. இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ நமக்கு லைட் இங்கே க்ளோ ஆகிடுச்சு. 10 வோல்ட் பல்பு, 10 வாட்ஸ் பல்பு இது. இப்போ இந்த பல்பு எவ்வளோ கரண்ட் ட்ரா பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எப்படி மெஷர் பண்ணலாம்னா, இந்த நான் கான்டாக்ட் அம்மீட்டரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த இடத்துல வச்சா போதும், இது எவ்வளோ கரண்ட்டுங்கிறத காட்டிடும். 1 ஆம்ப்ஸ் கரண்ட்டை வந்து இது கன்சியூம் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பல்போட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பல்போட வோல்டேஜ் வந்து இப்போ 5 வோல்ட் செட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5 வோல்ட் செட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, 4 ஆம்ப்ஸ். இப்போ 10 வோல்ட்டுக்கு 1 ஆம்ப்ஸ், 5 வோல்ட்டுக்கு இங்கே 4 ஆம்ப்ஸ் வந்துருச்சு. இது வந்து ஒரு சிம்பிள் சர்க்யூட் சிமுலேஷன், ஒரு சீரிஸ் சர்க்யூட். எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து சீரிஸ் சர்க்யூட், ஸோ கரண்ட் சேமாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் கரண்ட்டு அதே கரண்ட் தான் இருக்கும். 4 ஆம்ப்ஸ், இங்கேயும் 4 ஆம்ப்ஸ். ஓகே, இது வந்து சிம்பிள் சர்க்யூட் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா வந்து நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இங்கே தியரி கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா முதல்ல நம்ம சொன்னோம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு 3 ரெசிஸ்டர்ஸ், இதோட வோல்டேஜ் 45, இதோடது -10, இதோடது -20, இதோடது -50. இது மூணையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து that will be equal to இந்த வோல்டேஜ் வேல்யூ ஆகும். இல்லைன்னா மொத்த
வோல்டேஜஸோட அல்ஜிபிரிக் சம் will be equal to 0 வரும். -10, -20, -30, -15 -45. +45 -45 will be equal to 0. So Kirchhoff's voltage law satisfied. இதுதான் நம்ம எப்படி இப்போ சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். Kirchhoff's voltage law. அதுக்கு அதே மாதிரி பேட்டரி எடுத்துக்கோங்க. இல்லை ஃபுல் வியூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் வியூ பேட்டரி. அதே மாதிரி பேட்டரி போடுறேன். சாம்பிளுக்கு நான் இங்கே 2 ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூஸ் நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் உள்ள இருக்கிற கலர் கோடிங் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் வேல்யூஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஒரு பேட்டரி 2 ரெசிஸ்டர், அதுக்கப்புறமா ஒயர்ஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் கீழே உள்ள கனெக்ஷன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர்ல மாறிடுச்சு அப்படின்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஷோ வேல்யூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வேல்யூ டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கு. மாற்றணும்னா நீங்க அதுக்கப்புறமா மாத்திக்கலாம். இப்போ இதுக்குள்ள வோல்டேஜ், இதுக்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ்னு பார்க்கணும், இதுக்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ்னு பார்க்கணும். 9 வோல்ட் இருக்கு, சப்ளை வந்து 9 வோல்ட். அந்த வோல்ட் மீட்டர் இங்கே ட்ராக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஒரு வோல்ட் மீட்டர் தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். இந்த வோல்ட் மீட்டரை இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் என்ன வோல்டேஜ்னு காட்டிடும். இதோட வோல்டேஜ் ட்ராப் 10 ஓம் ரெசிஸ்டரோட வோல்டேஜ் ட்ராப் 4.5. அதே மாதிரி இங்கே இருக்கிற 10 ஓம்குள்ள வோல்டேஜ் ட்ராப் பார்க்கணும்னா அந்த 2 ப்ரோப் எடுத்து இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக மாட்டிடுங்க. அதுவும் 4.5. இப்போ இங்கே 9 வோல்ட்டு, சப்ளை வந்து 9 வோல்ட். 2 ரெசிஸ்டர் இருக்குது, ரெண்டுமே ஒரே வேல்யூ. அதனால இதில் உள்ள வோல்டேஜ் ட்ராப்பும் இதில் உள்ள வோல்டேஜ் ட்ராப்பும் சேம், தட் இஸ் 4.5 வோல்ட். இப்போ இதோட வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ரெசிஸ்டரோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 8 ஓம் வைக்கிறேன். ரெண்டாவது ரெசிஸ்டரோட வேல்யூ 8 ஓம். ஓகே, 8 ஓம் செட் பண்ணியிருக்கேன். இது 8 ஓம், இது 10 ஓம். இப்போ 8 ஓமுக்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ் ட்ராப் இருக்கு? 4 வோல்ட். அப்போ இங்கே என்ன வரணும்? இங்கே 5 வந்தால் தான் 4 + 5 இங்கே 9 வரும். அது எப்படி வரும்? இந்த ப்ரோபை எடுத்து நம்ம இங்கே இந்த இதில் மெஷர் பண்ணி பார்க்குறோம். சிமிலர்லி இந்த ரெட் கலர் ப்ரோபை 10 ஓமுக்கு அக்ராஸாக வைக்கிறோம். என்ன வருது? 5 வோல்ட் வருது. ஓகே, இப்போ இதோட இந்த 10 ஓம் ரெசிஸ்டரோட வோல்டேஜ் ட்ராப் 5 வோல்ட்டு. இந்த 8 ஓம் ரெசிஸ்டரோட வோல்டேஜ் ட்ராப் பார்த்தீங்கன்னா 4 வோல்ட். 2 ப்ரோபையும் கரெக்டாக வச்சுருங்க. 4 வோல்ட். ஸோ 5 + 4 9. வோல்டேஜ் ரைஸுங்கிறது 9 வோல்ட். தட் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப்ஸ். இந்த 2 ரெசிஸ்டர் எலிமெண்ட்டோட வோல்டேஜ் ட்ராப், இதோடது 5 வோல்ட், இதோடது 4 வோல்ட். 5 + 4 9 வோல்ட். இது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை, இதே சர்க்கியூட்டை நான் வந்து சீரீஸ் சர்க்கியூட்டுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சீரீஸ் சர்க்கியூட். இந்த வோல்டேஜ் சோர்ஸோட இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரீஸாக கனெக்ட் ஆயிருக்கு, அடுத்தடுத்து கனெக்ட் ஆயிருக்கு. இதோட ஒரு எண்டு, இதோட இன்னொரு எண்டு, இந்த ரெசிஸ்டரோட ஒரு எண்டு, இந்த ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டு, பேட்டரியோட இன்னொரு எண்டு. இது வந்து சீரீஸ் அடுத்தடுத்து கனெக்ட் ஆயிருக்கு. சீரீஸ் சர்க்கியூட்ல கரண்ட் வந்து சேமா இருக்கும், ஆனால் வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகிடும். இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். கரண்ட்டு, இந்த நான் கான்டாக்ட் அம்மீட்டர் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா என்ன கரண்ட் வருது பாருங்க, 0.5 ஆம்ஸ். இந்த 0.5 இது வந்து சீரீஸ் சர்க்கியூட். ஸோ இந்த கரண்ட் வந்து எந்த இடத்துல நீங்கள் வச்சாலும் 0.5 ஆம்ஸ் தான் வரும். 0.5 ஆம்ஸ், இங்கே 0.5 ஆம்ஸ். ஓகே, எந்த லைனில் வச்சாலும் கரண்ட் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். வேற வோல்டேஜ் வந்து உங்களுக்கு டிவைட் ஆயிரும். டிவைட் ஆகிருந்தோம்னா இங்கே ரெசிஸ்டருக்கு தகுந்த மாதிரி அது டிவைட் ஆகும். அந்த மாதிரிலே நம்ம பார்த்துட்டோம். இங்கே 4 வோல்ட் இருந்தது, 8 ஓம்ஸ்க்கு அக்ராஸா 4 வோல்ட் இருந்தது, 10 ஓம்ஸ்க்கு அக்ராஸா 5 வோல்ட் இருக்கும். வோல்டேஜ் இங்கே மாறி வந்துருச்சு. வேற கரண்ட் வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பிளஸ் சீரீஸ் சர்க்கியூட்ல வோல்டேஜ் எப்படி டிவைட் ஆகுது, கரண்ட் எப்படி சேமா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் we are going to see Kirchhoff's current law.
கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா பார்க்க போறோம். அதுக்கும் நம்ம ப்ரொசீஜர் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். அந்த தியரியை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களே கீழே சிமுலேஷன் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாக்கு நம்ம எப்படி சிமுலேட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்களா, பேட்டரி இருக்கு, பேரலா போட்டிருக்காங்க ரெசிஸ்டன்ஸை. பேரலல் சர்க்கியூட்ல எப்படி கரண்ட் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். ஸோ இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் இங்க இருக்கிற ஜங்ஷன்ல எப்படி ஸ்பிளிட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம், சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா சிமுலேட்டர் போவோம். இதுல அதே மாதிரி பேட்டரி செலக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி அதே மாதிரி 2 ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். இங்க சீரிஸா நம்ம கனெக்ட் பண்ணோம், இங்க வந்து நம்ம பேரலா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லால உங்களுக்கு இன்கமிங் கரண்ட் என்னங்கிறத பார்க்கணும், அவுட் கோயிங் கரண்ட்டும் என்னங்கிறத பார்க்கணும். சின்ஸ் சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட்ஸ் இன் த ஜங்ஷன். அதுக்காக நம்ம ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இனிமேல் நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். வயர்ஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வயர் இங்கே ஜாயின் பண்ணியாச்சு, இதை பாசிட்டிவ். அதே மாதிரி இன்னொரு வயரு 2 அம்மீட்டரோட எண்ட்ஸுக்கு. அடுத்தது அந்தந்த ரெசிஸ்டரோட அம்மீட்டரோட கனெக்ஷன். இதுவும் அதே மாதிரி தான். இந்த அம்மீட்டரை இந்த ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இதுல தெரியும், இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இதுல தெரியும். லாஸ்ட் கீழே உள்ள கனெக்ஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அம்மீட்டர்லையும் ரீடிங் ரிஃப்ளெக்ட் ஆகுது. 0.9 ஆம்ஸ் 0.9 ஆம்ஸ். எதனால 2 ரெசிஸ்டருமே சேம் வேல்யூஸாக தான் இருக்கும். நம்ம வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ரெண்டுமே 10 ஓம் 10 ஓம். ஸோ இங்கேயும் 0.9 ஆம்ஸ், இங்கேயும் 0.9 ஆம்ஸ். ஸோ இதில் எத்தனை நோடு இருக்குது, எத்தனை ஜங்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒன்று தான், ஒரே ஒரு ஜங்ஷன். எப்படி இது ஜங்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல தான் இந்த ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் ஆகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுது, பேட்டரி சோர்ஸும் கனெக்ட் ஆகுது. இந்த எண்டும் உங்களுக்கு ஜங்ஷன் கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஜங்ஷன் தான் இருக்கு. இந்த ஜங்ஷன்ல இப்போ என்டர் ஆகக்கூடிய கரண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட், உள்ள வர்ற கரண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வெளியே போகிற கரண்ட். இந்த ரெசிஸ்டருக்கு ஒன்று போகுது, இந்த ரெசிஸ்டருக்கு ஒன்று போகுது. ஸோ இந்த 2 கரண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அது இந்த கரண்ட் வரணும். அப்போ தான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதை எப்படி நம்ம பார்க்கலாம், அதுக்கு ஒரு நான் கான்டாக்ட் அம்மீட்டர் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா 1.8 ஆம்ஸ். ஸோ 1.8 ஆம்ஸ்ங்கிறது இன்கமிங் கரண்ட். 2ஆக ஸ்பிளிட் ஆகுது. இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட்ஸ். இது ரெண்டுமே அவுட் கோயிங் கரண்ட். இங்க இருக்கிறது 0.9, இங்க இருக்கிறது 0.9, ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1.8 ஆம்ஸ். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ நீங்கள் ரெசிஸ்டர் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 5 ஓம்ஸ் கொடுக்குறேன். 2வது ரெசிஸ்டரோட வேல்யூ 5 ஓம்ஸ். 5 ஓம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 0.9 இருக்கு, இங்கே 1.8 இருக்கு, இங்கே 2.7. மறுபடியும் நமக்கு கரண்ட்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். டோட்டல் இன்கமிங் கரண்ட் 2.7, அவுட் கோயிங் கரண்ட் 2, 0.9 + 1.8 தட் இஸ் ஈக்குவல் டு 2.7. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கீழே ரெசிஸ்டர்ஸ் பாருங்க, கலர் கோடிங் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா இது 10 ஓம், அதுக்குண்டான கலர் கோடிங் இருக்கும். இது 5 ஓம்ஸ், அதுக்குண்டான கலர் கோடிங் கிரீன் வந்துருச்சு இங்க. இப்போ இதே சேம் சர்க்கியூட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இதை வந்து நம்ம பேரலல் சர்க்கியூட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை சீரிஸ் சர்க்கியூட்டா பார்த்தோமோ அதே மாதிரி கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை பேரலல் சர்க்கியூட்கான எக்ஸ்பிளனேஷனை பார்த்துக்கலாம். பேரலல் சர்க்கியூட்ல
உங்களுக்கு வோல்டேஜ் சேமாக தான் இருக்கும். இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ், இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் 9 வோல்ட்டாக தான் இருக்கும். ஒரே வோல்டேஜ் தான். கரண்ட் வந்து உங்களுக்கு டிவைட் ஆயிடும். வேற சீரிஸ் சர்க்யூட் எப்படி இருந்துச்சு, கரண்ட் சேமாக இருந்தது, வோல்டேஜ் வந்து டிவைட் ஆச்சு. இங்க வோல்டேஜ் சேமாக தான் இருக்க போகுது. அதை நம்ம எப்படின்னு நம்ம வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ப்ரோப்ஸ் எடுத்து 2 ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக ஃபிட் பண்ணி பாருங்க. வோல்டேஜ் 9 வோல்ட். இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதான் இங்கே வரும். இதுக்கு அக்ராஸாகவும் 9 வோல்ட் தான் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். 9 வோல்ட். ஓகே, ஸோ கரண்ட் டிவைட் ஆகிடும் பேரலல் சர்க்யூட்ல. வேற வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். அதை நம்ம இப்போ வோல்ட் மீட்டர் வச்சு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதுல ஒரு பல்பு வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு பல்பு வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பல்பு யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ரெண்டு ரெசிஸ்டர் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி கூட ஒரு பல்பு நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு அம்மீட்டர். இதில் நீங்கள் சுவிட்ச் கனெக்ட் பண்ணணும்னா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பல்போட சீரீஸாக ஒரு சுவிட்ச், இந்த சுவிட்ச் போடணுன்னாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வயர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அம்மீட்டருக்கும் பல்புக்கும் உண்டான கனெக்ஷன். லாஸ்ட் கனெக்ஷன் கீழே உள்ள இந்த கனெக்ஷன். சப்ளை நம்ம கனெக்ஷன் கொடுத்ததும் இந்த பல்பு நமக்கு க்ளோ ஆகுது. ஸோ ரெசிஸ்டிவ் லோடுக்கு பதிலாக பல்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு கரண்ட்ஸ் இருக்கு. 0.9, 1.8, 0.9. மூணுமே நமக்கு அவுட் கோயிங் கரண்ட். இந்த நோடை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் இன்கமிங், தட் இஸ் 3.6. 3.6 is equal to 0.9 plus 1.8 plus 0.9. அது என்னதான் வரப்போகுது உங்களுக்கு? 1.9 plus 0.9, 1.8. 1.8 plus 1.8, 3.6. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இந்த பல்புக்கு அக்ராஸ் இப்போ வோல்டேஜ் இதில் 10 வோல்ட்னு அதில் ஆல்ரெடி இருக்கு. நீங்கள் இப்போ இங்கே வோல்ட் மீட்டர் அது டிஃபால்ட்டாக அங்கே செட் ஆனது. இங்கே நீங்கள் வோல்ட் மீட்டர் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு என்ன வோல்டேஜ் வருதுன்னு பாருங்க. பல்புக்கு அக்ராஸாக வோல்ட் மீட்டர் ஃபிட் பண்ணுறேன். அதுக்கு அக்ராஸாகவும் 9 வோல்ட் தான். பட் இங்கே 10 வோல்ட் டிஸ்பிளே ஆகிருக்கிறது. இதில் டிஃபால்ட் இந்த பல்போடைய ரேட்டிங் அதோட வேல்யூ 10 வோல்ட் 10 வாட்ஸ் இருக்கு. பட் சப்ளை வந்து உங்களுக்கு 9 வோல்ட் தான். இப்போ இந்த இதுக்கு அக்ராஸாக 9 வோல்ட் தான் இருக்கும். 5 ஓம்க்கு அக்ராஸாகவும் 9 வோல்ட் தான் இருக்கும். பல்புக்கு அக்ராஸாகவும் 9 வோல்ட் தான். சின்ஸ் இட் இஸ் a parallel circuit, வோல்டேஜ் சேம், கரண்ட் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம விர்ச்சுவல் லேப் யூஸ் பண்ணி நீங்கள் சிமுலேட் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் பார்த்தோம், சீரிஸ் சர்க்யூட், parallel சர்க்யூட்ஸ் பார்த்தோம். இது போக இதில் நிறைய லேப்ஸ் இருக்கு. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. கெமிக்கல் சயின்சஸ், ஃபிசிக்கல் சயின்சஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் ஃபிசிக்கல் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்குள்ளே போனோம். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அந்த லேப் இருக்குது. இதில் கீழே எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் விர்ச்சுவல் லேபில் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் தான் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் பார்த்தோம். நம்ம இதில் கீழே சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் விர்ச்சுவல் லேபில் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜெனர் டயோட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தெர்மிஸ்டர், ரெசிஸ்டிவிட்டி, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்கலாம். ஆப்டிக்ஸ் விர்ச்சுவல் லேப் இருக்குது. நீங்கள் இந்த சைட்குள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய லேப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது அமிர்தா விர்ச்சுவல் லேப்ஸ் மட்டும்தான். அது போக நிறைய விர்ச்சுவல் லேப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டே நம்ம பார்த்த மாதிரி இது வந்து விர்ச்சுவல் லேப்ஸோட மெயின் சைட்டு. அதில் நம்ம அமிர்தா லேப்ஸ்குள்ளே வந்திருக்கோம். இப்போ நம்ம இதோட ஹோம் பேஜுக்கு போகலாம். இது விர்ச்சுவல் லேபோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில்
பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அது பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய ஐஐடிஸ் இருக்கும். நம்ம அமிர்தாவில் பண்ணியிருந்தோம். அது போக நிறைய ஐஐடிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி கரக்பூர் எடுத்தீங்க அப்படின்னா அதோட சைட் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுல நிறைய லேப்ஸ் இருக்கு. மெக்கானிசம்ஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸ் லேப். ரொபோட்டிக்ஸ் லேப்ல என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் லேப். இது வந்து ஐஐடி கரக்பூர்ல. இதே மாதிரி சாம்பிளுக்கு வேற ஒரு ஐஐடி ரோர்க்கி வேணா பார்க்கலாம். ஐஐடி ரோர்க்கி பார்ப்போம். ஐஐடி ரோர்க்கியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் லேப் இருக்கு. அதில் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் சிமுலேஷன் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர், speed control of DC motor by field resistance control, speed control by armature control method, speed control by using Ward-Leonard method. ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போய் நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த மெக்கானிசம் அண்ட் ரொபோட்டிக்ஸ் லேப் அதில் லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்குண்டான தியரி ப்ரொசீஜர் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் விர்ச்சுவல் லேப்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் லேப்ஸில் ஒரு ஒரு மைலேஜ் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா லேப்ஸ்டர்.com இந்த சைட்டு. ஸோ இந்த சைட்டு இப்போ ரொம்ப டாப் பேஜில் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரியல் லைஃப்பில் சிமுலேட் பண்ணுற மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது அதோட சைட்டு. இந்த சைட்டில் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருந்தேன். பேசிக் எலக்ட்ரிசிட்டி, அண்டர்ஸ்டாண்ட் ஹவு எலக்ட்ரிசிட்டி ஒர்க்ஸ். ஸோ இதில் வந்து அவங்க சிமுலேஷன் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண கொடுக்கல, எல்லாமே பெய்டு ஆக்சஸ் மெம்பர்ஷிப் தான். ஜஸ்ட் அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இதில் போட்டிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் அந்த பேசிக் எலக்ட்ரிசிட்டி விர்ச்சுவல் லேப் சிமுலேஷனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் கான்செப்ட் ஆஃப் சார்ஜ், வோல்டேஜ், கரண்ட் அண்ட் தேர் யூனிட்ஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஸ்கிரைப் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இன் சர்க்யூட். Define the essential components of a basic electric circuit. Build a functional basic electric circuit. இதெல்லாம் இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த பேசிக் எலக்ட்ரிசிட்டி விர்ச்சுவல் லேப் லேப்ஸ்டரில் உள்ளது. அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ. மை இமெயில் ஐடி அண்ட் மை மொபைல் நம்பர். தேங்க்யூ.